வணக்கம். இந்த பதிவு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கான ஒரு பதிவு, ஒரு நினைவூட்டல் பதிவுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் ஏற்கனவே 1 to 5th வரைக்குமான பாடல் ஆசிரியர் பெயர் படிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த பாடலை ஒரு ரீகால் பண்ண தான் இந்த பதிவு. நீங்கள் படிக்கிறத விட ரீகால் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதனால் இது ஒரு திருப்புதல் பதிவு. நம்ம டக்குன்னு நம்ம இதை ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அம்மா இங்கே வா வா அப்படின்னு பாட்டு இருக்கு இல்லையா? அந்த பாட்டுக்கு ஆசிரியர் பெயர் இருக்குது. ஃபுல் பாட்டையும் கூட படிச்சுக்கோங்க. அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு ஈயத்தூர ஓட்டு. இந்த பாட்டை தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். மேவி வேணுகோபாலனார். இந்த பாடலை எழுதுனது மேவி வேணுகோபாலனார். அடுத்து அதோ பாராயின்னு ஒரு பாட்டு இருக்குது. குதித்து குதித்தே ஓடும் குதிரை அதோ பாராயின்னு எல்லா விலங்கு பேரையும் சொல்லிட்டு துள்ளி துள்ளி நாமும் பள்ளி செல்வோம் வாராயின்னு சொல்லியிருப்பாங்க. பாடினது அழ வள்ளியப்பா. குதித்து குதித்தே ஓடும் குதிரை அதோ பாராய் அப்படிங்கிற பாடல் அழ வள்ளியப்பா. கண்ணாடி அப்படிங்கிற பாட்டு மெத்த பெரிய கண்ணாடி வீட்டில் என்னிடம் இருக்கிறது அப்படிங்கிற பாடல் அழ வள்ளியப்பா பாடினது. கண்ணாடி பாடல் பாடினது அழ வள்ளியப்பா. என்ன வண்ணம் வேண்டும் அப்படிங்கிற பாட்டு வெள்ளை வண்ணம் வேணுமா அம்மா, வெண்ணெய் கொஞ்சம் வாங்கிக்கோ, எல்லா வண்ணமும் வேண்டுமா, எண்ணெய் கொஞ்சம் அள்ளிக்கோ அப்படிங்கிற மாதிரி வரும் பாடல் ஈரோடு தமிழன்பன் பாடினது. என்ன வண்ணம் வேண்டும் பாடல் ஈரோடு தமிழன்பன். வேண்டும் வேண்டும் அப்படின்னு வரும். வேணுமா வேணுமா அப்படின்ற மாதிரி வரும் பாட்டு. அடுத்து இளையார் ஆத்திச்சூடி. இளையார் ஆத்திச்சூடியில் எதை வேணால் கொடுத்து கேட்கலாம். ஆனால் இளையார் ஆத்திச்சூடி அப்படிங்கிறது பாரதியார். வெறுமன ஆத்திச்சூடி அப்படின்னு வந்துச்சுன்னா, வெறுமன ஆத்திச்சூடி அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஔவையார் வருவாங்க. ஆனால் இளையார் ஆத்திச்சூடி அப்படின்னு வரும்போது பாரதிதாசன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதில் நிறைய வரும். ஒற்றுமை வெல்லும், கல்வி கற்கண்டு, எதையும் ஊன்றிப்பார், மற்றவருக்கு உதவி செய், சமமே அனைவரும், வண்டி பார்த்து நட, தைப்பொங்கல் இனிது, பூச்செடி வளர்த்திடு, வேர்க்க விளையாடு, வெல்ல தமிழ் பயில் அப்படிங்கிற பாட்டு பாடினது இளையார் ஆத்திச்சூடி யாருன்னு கேட்டால் பாரதிதாசன். அடுத்து இறகு பாடல். பார்க்க பார்க்க அழகுதான், பல பழக்கும் இறகுதான், நேத்து கண்டு எடுத்தது நேர்த்தியான இறகிது, 7 வண்ணம் காட்டினும் இந்த நல்ல இறகினை அப்படிங்கிற பாடல் அழ வள்ளியப்பா பாடல். அழ வள்ளியப்பா பாடல். அடுத்து ஆத்திச்சூடி. வெறுமன ஆத்திச்சூடி அப்படின்னா யார்? ஔவையார். இளையார் ஆத்திச்சூடி அப்படின்னா நம்ம பாரதிதாசன். ஆத்திச்சூடி நன்மை கடைபிடி, நீர் விளையாடேல் அப்படின்னு வரும். இந்த பாடல் ஔவையாரோடது. ஆத்திச்சூடி ஔவையார். அடுத்து ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. அந்த பாட்டும் நிறைய பேர் நல்ல பரிச்சயமான பாடல் தான். சுப்பிரமணிய பாரதியார். சுப்பிரமணிய பாரதியார். நான் பாட்டு சொல்லும்போது எல்லா வரியையும் பாடிக்கோங்க. ஏன்னா அவங்க இடையில ஒரு வரியை கொடுத்து உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து யாரு யாரு யாரு, இதுதான் பாட்டோட ஹெட்டிங்கே. கத்தரிக்காய்க்கு குடை பிடிக்க கற்றுக் கொடுத்தது யாரு? இது வையம்பட்டி முத்துசாமி. டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா பேர்? அப்போது கேட்க வாய்ப்பு இருக்குது. கத்தரிக்காய்க்கு குடை பிடிக்க கற்றுக் கொடுத்தது யார்? கடலை மிட்டாய்க்கு முத்துச்சிற்பி போல் உள்ளே வச்சது யார்? அப்படின்ற மாதிரி பாட்டு நல்லாயிருக்கும். அடுத்து கொன்றை வேந்தன். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. கொன்றை வேந்தன் வெறுமனை கொடுத்துட்டும் கேட்கலாம். கொன்றை வேந்தன் ஔவையார். கொன்றை வேந்தன் ஔவையார். அடுத்து தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழை, வேண்டுகின்ற போதெல்லாம் விழைகின்ற நித்திலமே, உன்னை தவிர உலகில் என்னை காக்க பொண்ணோ பொருளோ போற்றி வைக்கவில்லையம்மான்னு வரும் பாட்டு. தமிழ் அமுதுங்கிற பாட்டு பாடினது கண்ணதாசன். அடுத்து இனியவை 40 யார்? பூதஞ்சேதனார். இனியவை 40 பூதஞ்சேதனார். கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை சேர்தல் மிகமான முன்னினிதே அப்படிங்கிற பாடல் பூதஞ்சேதனார். வரியையும் கேட்கலாம், இல்லை ஹெட்டிங்கையும் கேட்கலாம். அடுத்து நல்வழி. ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அண்ணாலும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் அப்படிங்கிற பாடல் நல்வழி பாடல் எழுதினது ஔவையார். ஔவையார். அடுத்து அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, எண்ணில் வளர்பவளே அப்படிங்கிற பாடல் காமராசரோட பாடல். அன்னை தமிழேங்கிற பாடல் காமராசரின் பாடல். அடுத்து வெற்றி வேட்கை. உதவியால் பெறும் நன்மை அப்படின்னு வரும். தெல்லிய ஆளின் சிறு பழுத்த ஒரு விதை தென்னீர் காய்த்து சிறுமீன் சினையினும் நுனிதே ஆயினும் அண்ணல் யானை அணிதேர் புறவியால் பெறும் படையோடு மன்னருக்கு இருக்க நிழலாகுமே அப்படின்னு வரும். ஆலமரத்தோட விதையை பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சின்னது. எதோட சின்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா
மீன் குஞ்சு இருக்கு இல்லையா, மீன் பொரிக்கிறதுக்கு முட்டையிடுறதை விட சின்னது, ஆனால் அது பெருசாக வளர்ந்துருச்சு அப்படின்னா மன்னர்லேருந்து எல்லாருக்குமே நிற்கிறதுக்கு நிழல் தரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு நம்ம அதிவீர ராமபாண்டியரோட பாடல். வெற்றி வேட்கைன்னு கேட்டாலும் அதிவீர ராமபாண்டியர் தான். இந்த வரியை கொடுத்துட்டு கேட்டாலும் சொல்கிற மாதிரி படிச்சுக்கோங்க. அடுத்து காவல்காரர் பாடல். சட்டை மேலே கோட்டு மாட்டி சரிகை போட்ட வேட்டி கட்டி அப்படிங்கிற பாடல் அழ வள்ளியப்பாவோட பாடல். அடுத்து நன்னெறி. வெறுமனே நன்னெறி அப்படின்னு கேட்டால் சிவப்பிரகாச சுவாமிகள்னு கொடுத்துடலாம். அதே இது இன்சொல்லால் அன்றி இருநீர் வீணுலகத்து வன்சொல்லால் என்றும் மகிழாதே பொன் செய் அதிர்வழையாய் பொங்காது அழல் கதிரால் தன்னன் கதிர்வரவால் பொங்கும் கடல் அப்படிங்கிற பாடல். வரிகள் கேட்டாலும் சொல்லிடுங்க, சிவப்பிரகாச சுவாமிகள். அடுத்து நீதி நெறி விளக்கம். அவையஞ்சி மெய்வித்திருப்பார் கல்வியும் அவையஞ்ச ஆகுலச் சொல்லும் அப்படிங்கிற பாடல் குமரகுருபரோடது. நீதிநெறி விளக்கம் நமக்கு 1 to 5th இருக்கிறது. அவையஞ்சி மெய்வித்திருப்பார் கல்வியும் கல்லார் அவையஞ்சா ஆகுலச் சொல்லும் பூத்தலின் பூவாமை நன்றுன்னு வரும் இல்லையா, அந்த பாட்டு குமர குருபரர். தமிழின் இனிமை. கனியிடை ஏறிய சுவையும் முற்றல் கலையிடை ஏறிய சாரும் நனிபசு பொரியும் பாலும் தென்னன் குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு பாரதிதாசன். தமிழின் இனிமை வரிகளை கொடுத்து கேட்பாங்க. அடுத்து மூதுரை. அடக்கமுடையார் அறிவிலார் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டாம், மடைதலையில் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு அப்படிங்கிற பாடல் ஔவையாரோட பாடல். மூதுரை ஔவையார். இது கவிமணி தேசிக விநாயகம் பாடல். எல்லை அறியா பெருங்கடலே நீதான் இரவு உறங்காயோ கடலே. அதாவது கடல் பாடல். கடல் கடல்னு வந்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும். அது இல்லைனா கூட கடல் இல்லாத வரிகள் இல்லவே இல்லை. அதனால் கடல் பாடல் கவிமணி தேசிய விநாயகம் நல்லாயிருக்கும். சிப்பி விளையாட உதவும் கடலே மலைக்குள் மூலமும் நீயே கடலை. மலைக்கு மூலமும் நீயே கடலே, அதை வாங்கி வைப்பதும் நீ கடலே. வழுத்த மகிமை எல்லாம் கடலே எவர் மதித்து முடிக்க வல்லார் கடலை. எல்லா வரிலையும் கடல் இருக்குது. அதனால் கடல் பாடல் கவிமணி தேசிக விநாயகனார்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உழவு பொங்கல் பற்றி கேட்டாங்கன்னா பொங்குக பொங்கல் பொங்குகவே புதுவனம் நிறைந்து தங்குகவே. பொங்கல் பாடல் நாமக்கல் வே ராமலிங்கனார். நாமக்கல் வே ராமலிங்கனார் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. விநாயகரை படைச்சிட்டு கடலில் போடுவோம்ல, விநாயகரை கடலில் போடுவோம். ராமலிங்கம் பொங்கல் சாப்பிடுவார். அடுத்து சிறுபஞ்ச மூலம். கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்வனப்பு இத்துணையாம் என்று உரைத்தல். சிறுபஞ்ச மூலம் காரியாசான். சிறுபஞ்ச மூலம் காரியாசான். அடுத்து கல்வியே தெய்வம்ங்கிற பாடல். இது பாரதி சுகுமாரன் போட்டுக்கோங்க. பாரதி சுகுமாரன் பாடலை இதில் தவறாக இருக்குது. பாரதி சுகுமாரன். அன்னையும் தந்தையும் தெய்வம் இதை அறிந்திட வேண்டும் நீயும். கண்ணனும் கல்வியும் தெய்வம் இதை கருத்தினில் கொள்வாய் நீயும். பொன்னையும் மண்ணையும் விஞ்சும் அந்த புகழும் நம்மை கொஞ்சும்னு பாடியிருப்பார். நன்மையும் மென்மையும் தோன்றும் நல்ல நயமதும் நம்மை அண்டும்னு வரும். நல்லாயிருக்கும் பாட்டு. இதில் எந்த வரியை கொடுத்தாலும் சொல்கிற மாதிரி படிச்சுக்கோங்க. விண்ணையும் அளந்திட வைக்கும் நம்மை விடியலாய் எழுந்திட வைக்கும் திண்மையும் வசப்பட வைக்கும் மனதில் தெளிவினை செலுத்திட வைக்கும்னு சொன்னது பாரதி சுகுமாரன். பாடல் கல்வியே தெய்வம். அடுத்து அறநெறிச்சாரம். அறநெறிச்சாரம்னாலே முனைப்பாடியார் நல்லா தெரியும். தூயவாய் சொல்லாடல் வன்மையும் துன்பங்கள் ஆய பொழுதாற்றும் ஆற்றலும் காய்விடத்து அப்படிங்கிற பாடல் முனைப்பாடியார் எழுதுனது. அடுத்து அன்மென்று கொட்டும் முரசை மக்கள் அனைவரும் பெரும் நிகராம் அப்படிங்கிறது மக்கள் அத்தனை பேரும் நிகராம்ங்கிறது பாரதியாரோட வரிகள். இதோட இந்த திருப்புதல் முடியுது. தொடர்ந்து படிங்க. நன்றி, வணக்கம்.